பயணம் நீங்க மேற்கொள்றீங்க. ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா போறீங்க. இல்ல சும்மா கோயில் குளங்களுக்கு போறீங்க. சில டைம் சொல்லுவாங்க, "நாங்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பினாலே எங்களுக்கு வந்து ஏதாவது தடை வருது. எங்களால அந்த இந்த பிரார்த்தனைய நிறைவேத்த முடியல. இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் விஷயமா போறேங்க. எந்த விஷயத்துக்கு போனாலும் எனக்கு தடை இருக்கு. இல்ல ஒரு கல்யாணத்தை மேற்கொண்டு போறோம். அங்கேயும் தடை." இந்த மாரி பயணத்தில் நம்ம போகும்போது, அதுல ஒரு தடை வராமல் இருக்க எளிய பரிகாரம் தான். அந்த எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னும்போது, எதிர்ல இல்ல ஏதாவது ஒரு மாட்டு தொழுவத்துல கன்றுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் இல்லையா? இல்ல அந்த கன்றுக்கு பால் கொடுக்கும் பசு. அந்த அந்த பசுக்கு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுத்துவிட்டு, நீங்க அதன் பிறகு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அப்படி பயணத்தை மேற்கொள்ளும்போது, எந்த நோக்கத்தோடு நீங்க பயணத்துக்கு போறீங்களோ, அ பி இட் அது வந்து நீங்க வந்து ஒரு பரிகாரம் நிறைவேத்துறதுக்கோ, கோயில் குளத்துக்கு போறதுக்கோ, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு கல்யாண விஷயம் பேசுறதுக்கோ, பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கோ, அதுக்கு எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரம். இத பண்ணி பாருங்க. உங்க பயணம் வெற்றியாய் அமையும்.